ஃபார் மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருந்தது. இப்பவும் அந்த மாதிரி தான். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஃபீஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு ஒரு 10,000 கூட நீங்க வாங்கிட்டு ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஷீமாஸ் ஓப்பன் டாக்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதுவித மாற்றத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க மேக்கப் இண்டஸ்ட்ரியில. ஸோ அவங்களோட கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு 1 இயர் ஆச்சு. பட் இப்போ தான் ரீசெண்டா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ நான் இப்போ தான் வந்து ரிவ்யூ கொடுக்க போறேன். நீங்க ஷீமா மேமோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோ பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷீமாஸ் மேக்ஓவர் அகாடமி இவங்க உண்மையாவே ஒர்த்தா? இல்ல இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபைன் பண்ணி ஜஸ்ட் ஸ்டூடண்ட்ஸை வர வைக்கிறாங்களா? ஷீமாஸ் ஓப்பன் டாக்னு அத்தனை வீடியோஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே உண்மையாவே அவங்க எதுக்காண்டி பண்ணுறாங்க? மார்க்கெட்டிங்காண்டி பண்ணுறாங்களா? இல்லை இந்த கிளாஸ் உண்மையாக ஒர்த்தாக தான் இருக்குமா? அண்ட் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்? அக்கமடேஷன் எப்படி இருந்தது? அண்ட் பிளேஸ் எப்படி இருந்தது? உண்மையாகவே நல்லா கற்றுக் கொடுத்தாங்களா? அப்புறம் ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரியான கிளாஸ் இருந்ததா? இது எல்லாமே இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஸ்கின் கேர் ரிவ்யூஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒய் ஐ ஜாயின் த அகாடமி, அதாவது ஷீமாஸ் மேக்ஓவர் அகாடமி நான் எதுக்கு தேடி போய் நான் சேர்ந்தேன் அப்படின்றது, ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மைண்டில் வந்து செட் ஆகலை. நான் வந்து மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பெருசாக மைண்டில் செட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வில் சி நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே நம்ம கற்றுக்கிட்டு நமக்கு நல்லா வந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம செல்ஃப் மேக்கப் நம்ம போடுறதுக்காண்டி கொஞ்சமாவது ஐடியா வேணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காண்டி நான் போய்ட்டு அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்டையோ இல்லை அப்படின்னா ஏன்னோ பொண்டி மேம் அந்த மாதிரி நிறைய பேர்கிட்டவே நான் பல்காக அமௌண்ட் பே பண்ண விரும்பவே இல்லை. ஷீமாஸ் மேக்கோவர் அகாடமி நான் சூஸ் பண்ணேன். இவங்க வந்து சொல்லும்போது மார்க்கெட்டிங்லாம் கொஞ்சம் ஏதோ நம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணேன். அண்ட் ஃபீஸும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பே பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 2000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் ஆச்சு. ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ அதனால் ரிவ்யூ இப்போ தான் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான், ஓகேவா? எனக்கு வந்து பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அதனால தான் நான் இதை உங்களை சூஸ் பண்ணேன், ஓகேவா? அண்ட் இது மற்றவங்களாம் வந்தவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அகாடமி எப்படி இருந்தது, ஓகேவா? ஸோ அகாடமி எப்படி இருந்தது அப்படின்னா, நார்மலாக நம்ம அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது, ஓகேவா? நல்லா க்ளீனாக நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. வாட்டர் இருந்தது, வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்தது. பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஐ எம் ரியலி சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. மற்றபடி வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்தது. அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இருந்தது. அண்டு மாடல் ஷூட்லாம் நடக்கும்போது மாடலுக்கு சாரியெல்லாம் கட்டுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஏரியா தான். ஓரளவு மேனேஜபிளாக இருந்தது, ஓகேவா? சம்டைம் கொஞ்சம் கரண்ட் கட் ஆன மாதிரி இருந்தது. இட் டசன்ட் மேட்டர், சம்டைம் இட் ஹேப்பன்ஸ், நோ. ஸோ அதனால் இது ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து என்னென்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வரும்போது தான் இவங்க வந்து ஃபீஸே கலெக்ட் பண்ணாங்க, ஓகேவா? மொத்தமே ஒரு 5, 6, 7 டேஸ் தான் கிளாஸு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஒரு 2, 3 ஹார்ஸ் வந்து அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுலேயே போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் கிளாஸை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். பார்த்தா அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ தான் உட்காந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க வந்து ஃபுல் ஃபீஸை அன்றைக்கே கலெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? நோ இன்ஸ்டால்மெண்ட், நத்திங். அந்த ஃபர்ஸ்ட் டே போகிறீங்களா, ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டே ரொம்ப லேட் ஆச்சு. அவங்க வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆச்சு. ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வரும்போது ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமா தெரியல. இருக்கலாம். பட் ஒரு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவங்க ஃபுல் ஃபீஸ் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே விடலாம். இல்லை 1, 2 பேர் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. பட் எல்லாத்தையும் மொத்தமாக ஃபர்ஸ்ட் டே வந்து பே பண்ண வச்சுது அப்படின்றது பயங்கரமாக டிலே ஆச்சு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், ஓகேவா? அந்த கிளாஸ் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டே தான் நடக்கும், ஓகேவா? உங்களுக்கு 1 டே ஃபுல்லெல்லாம் இருக்காது, ஆஃப் டே தான் நடக்கும். இட்ஸ் நாட் ஸோ குட் ஆர் இட்ஸ் நாட் ஸோ பேட், ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு கோர்ஸ் தான், பேசிக் டாட் ஒன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸு. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 டேஸ் வந்து கிளாஸ் இருக்கும். 5 டேஸ் வந்து ஒரு 5 மாடல் வச்சு உங்களுக்கு மேக்கப் பண்ணுவாங்க. 5 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல், 5 டிஃப்ரெண்ட் மேக்கப் அண்டு சாரீ ட்ரீப்பிங் சொல்லி தருவாங்க. சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் சொல்லி தருவாங்க. அண்டு அவ்வளோதான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் டே வந்து நீங்கள் மாடல் ஷூட் வந்து நடக்கும். அதுக்கு நீங்கள் தான் வந்து மாடலுக்கு பே பண்ணணும்.
அண்ட் மாடலுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஜுவல்ஸு இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் அவங்களுக்கு நீங்கள் 1500 பே பண்ணணும். அவங்க எதுவுமே தர மாட்டாங்க. பட் நீங்கள் 1500 பே பண்ணணும். இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஒரு நல்ல விஷயம். ரொம்ப ஓவராலாக இல்லை. 1500 அப்படின்றது ஓகே தான். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அதை வந்து ஃபோட்டோவுக்கு வந்து வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க, மாடல் ஃபோட்டோ. ஸோ அதுக்காண்டி 1500 கலெக்ட் பண்ணாங்க. நான் எவ்வளோ ஃபீ பே பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 4999 பே பண்ணேன். 5000 ப்ளஸ் இந்த 1500. ஓகேவா? 6500 டோட்டல் ஆச்சு. ஸ்டைல் அண்ட் டீச்சிங் மெத்தட் பேசிக்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அவங்களோட 1 பை 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போனாங்க. அண்டு கலர் தியரி அந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈஸியாக தான் புரிஞ்சுது. பிக்கப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. ஓகேவா? இட்ஸ் நாட் ஸோ பேட். மேக்கப் அப்படின்றது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வென் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் இட் அப்போ தான் நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ஸோ தியரி கிளாஸ் நல்லா போச்சு. நான் தப்பு சொல்லவே மாட்டேன். தியரி கிளாஸ் நல்லா போச்சு. ஓகேவா? ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு வந்து மேம் வந்து நான் போன நேரமோ என்னமோ தெரியல. மேம் வந்து ஒரு 2 கிளாஸ்க்கு அவைலபிளாகவே இல்லை. நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் இன்னொருத்தவங்க யாரும் இருந்தாங்க. அவங்க தான் வந்து மேக்கப் வேலிடேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து அவங்க வந்து சொல்லியிருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க 2 நாள் கொஞ்சம் லீவா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. காலையில் தியரி எடுத்துகிட்டு கொஞ்சம் காலையிலேயே தியரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கே வந்து எப்படின்னா ஃபீ கம்மியாக அப்படின்றதுனாலேன்னு எனக்கு தெரியல. ஏன்னோ 4999 தானே போனால் போகுது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் வந்து கொஞ்சம் பேருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேர் வந்து நல்ல விஷயத்தோட நல்ல ஒரு மோட்டிவோட கற்றுக்க வந்திருந்தாங்க. டு பி ஃப்ராங்க், கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து என் கூட உட்காந்துருந்தவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் சும்மா வந்தேன் அப்படின்றவாங்க. இன்னொருத்தவங்க கம்மியான காசு அதனால சும்மா வந்தேன் அப்படின்றவாங்க. பட் இட் டிபெண்ட்ஸ். அவங்களால இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வரும்போது வரலாம், போகும்போது போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் மேண்டட்ரியாக உட்காந்து இந்த மேக்கப் போட்டு காமிச்சிட்டு ப்ராப்பராக வர்ற வரைக்கும் உங்களை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஓகேவா? வரியா, நான் சொல்லி தரேன்னா, கேட்குறியா, படிக்கிறியா, டவுட் கேட்குறியா, கேளு போ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகேவா? அவங்களாலே உட்காந்து குழந்த மாதிரி எல்லாத்துக்கும் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் தெம் அ டவுட், தே வில் கிளியர். அதர்வைஸ் தே ஒன்ட். உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எது டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி. மேண்டட்ரியாக வந்து நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணியா, நல்லா பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ சொல்கிறேன்ல, ஸோ அந்த மாதிரியான ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரியும் தான் இருந்தது. ஒரு ஆவரேஜாக இருந்தது. வாட் ஐ ரியலி ஃபெல்ட் வாஸ், அவங்க இன்னும் கொஞ்சம் கூட அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் இப்போ இன்னும் கொஞ்சம் 2000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளாஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. யா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? பிகாஸ் அங்கே வர்ற எல்லாரையுமே நீங்கள் வந்து மேக்கப் நல்லா போட வச்சுட்டு தான் வெளியே விடணும். அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குலாம் உண்மையாகவே இல்லை. யா பிகாஸ் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்குமே ஃபஸ்ட் டே கிளாஸ்லலாம் வந்து ப்ராக்டிஸ் செஷன் பண்ணாமல் நிறைய பேர் போனாங்க. ஸோ அது மட்டும் அவங்க பார்த்துக்கணும். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் 1500 பே பண்ணி நீங்கள் மாடல் ஷூட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் செஷன் தான். தியரி செஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ராக்டிக்கல் செஷன் எனக்கு பெருசாக பிடிக்கல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ராடக்ட்டும் அப்படி தான். ஒரு 4 பேருக்கு ஒரு ப்ராடக்ட், இன்னொரு 4 பேருக்கு ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதையே கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஃபைன். நம்ம அவ்வளோதான் பே பண்ணுறோம். அவங்க அவ்வளோதான் பண்ண முடியும். அது வேறு விஷயம். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஓகே. அண்ட் டவுட் கிளாரிஃபை பண்ணாங்கன்னா டவுட் நல்லாவே கிளியர் பண்ணாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உட்காந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் ப்ராடக்ட் அண்ட் டூல்ஸ் வந்து நீங்கள் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஹேர் டூல்ஸ்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். அண்ட் ப்ரஷ்மே நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். இந்த ப்ரஷ்லாம் நான் அவங்களோட அகாடமிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 days வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் மாற்றி மேக்கப் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் டே மட்டும் நீங்கள் யாராவது மாடல் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அஃபோர்டபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி ஃப்ராங்க் எல்லாருக்குமே தெரியும். ஷீமாஸ் மேக்ஓவர் அகாடமி வந்து அஃபோர்டபுள் தான். ஃபார் மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஓகே ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10,000 கூட நீங்கள் வாங்கிட்டு ப்ராப்பராக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் எல்லாரையுமே கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நமக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தால் தானே நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். வந்தால் வராட்டி போ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நமக்கு பெருசாக உட்காந்து ஒரு ஃபுல் இன்டென்ஷனாக உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணாது இல்லை. ஸோ அதனால் சொல்கிறேன். பாதி நேரம் ஃபர்ஸ்ட் டே அண்ட் தேர்ட் டே கிளாஸில் அவங்க இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்கிறேன். அதாவது நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அஃபோர்டபுள்.
நல்லா வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. டவுட் கிளியர் பண்றாங்க. அண்ட் தியரி கிளாஸ் சூப்பரா இருக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா நீங்க ரிவ்யூ செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வந்து போலாம். பட் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்டா அதாவது ஆல்ரெடி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பிரஷ் அப் பண்ணிக்கிற மாரி இருக்குன்னா, அந்த மாதிரி நெறைய பேர் இங்க ஜாயின் பண்றாங்க. ஸோ 70% அவங்களா தான் இருக்காங்க. 30% தான் பிகினரா இருக்காங்க. ஸோ நீங்க என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். ஸோ என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்டின்றத நான் சொல்லியிருக்கேன். மேபி நீங்க ஆல்ரெடி ஷீமாஸ் மேக்கோவர் அகாடமில நீங்க படிச்சிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க உங்களோட ரிவ்யூ என்ன அப்டின்றதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு 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 பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன். நோ பயாஸ் நத்திங் ஓகேவா? எனக்கு உண்மையா பர்சனலா அவங்கள எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா, நெறைய வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைங்கலாம் வந்து படிக்கிறதுக்கு, மேக்கப் இண்டஸ்ட்ரியில ப்ளூம் ஆகுறதுக்கு அவங்க கொஞ்சம் ஒரு ஊண்டுகோலா தான் இருந்தாங்க. ஸோ, ஓகே தான். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோட ரிவ்யூ இதுதான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தெரியல. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஷீமாஸ் மேக்கோவர் அகாடமிக்கு போணும்னு நெனச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஆஃப் மை அப்கமிங் வீடியோஸ். பாய் பாய். டேக் கேர். பாய்.